ஹலோ மக்களே, இப்போ நான் மதுரைக்கு தான் வந்திருக்கேன். மதுரையிலேருந்து எங்கே போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நான் கார் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கொடைக்கானல் தான் போக போகிறோம். நாங்கள் புக் பண்ண காரும் வேறு, எங்களுக்கு இப்போ வந்திருக்க கார் வேறு. இது ஐரன் மாடலு. இது வரைக்கும் எங்கள் டீமில் யாரும் இது ஓட்டினதே இல்லை. எங்கள் கேப்டன் இது எப்படி தான் ஓட்ட போகிறாருன்னு எங்களுக்கும் தெரில. ஏம்பா, எது எங்க இருக்குன்னு தெரியாம தேடிட்டு இருக்காம்பா. கையில புடிங்கி விட்டாதரா. என்ன அப்படியே நகட்டிட்டே போலான்னு பாக்குறியா? யோ, முதல்ல டோர் ஒழுங்கா சத்தியா. எப்படியோ நாங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொடைக்கானல் போக எங்கள் பிளானை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொடைக்கானல் நாங்கள் எத்தனை வாட்டி வந்திருக்கோம், ஆனால் இந்த மாதிரி கிளைமேட்டை நான் பார்த்ததே கிடையாது. என்னடா பக்கத்துல எங்கன்னா கருவாடு வறுக்கிறாங்களா? இல்லப்பா, சுதந்திர காற்ற சுவாசிக்கிற. குமாரே உள்ள போ. தெரியல, ஏதோ சுத்து மதிப்பாதான் வண்டி போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இப்போ நான் கொடைக்கானலே போகல. கொடைக்கானல் கீழே ஸ்பைசி வேலியும் இடம் இருக்குது. நான் அங்கே தான் போகிறோம். அதுக்கு எப்படி போகணும் அப்படின்னா, கொடைக்கானல் வந்து பழனி போகிற ரூட்டு போகும்போது ஃபஸ்ட்டு பெருமாள் மலைன்னு ஒன்று வரும், நெக்ஸ்ட்டு பேத்துப்பாறை வரும். அங்கே போய்ட்டு நீங்கள் ஸ்பைசி வேலி எப்படி போகணும்னு கேட்டாலே ஓரளவுக்கு அட்ரஸ் சொல்லிவிடுவாங்க. நீங்கள் கூகுள் மேப் போட்டும் போகலாம். ஆக்சுவலி நாங்கள் கூகுள் மேப் போட்டு தான் போனோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, சில பிளேஸ் போகும்போது நம்ம நெட்வொர்க் ட்ராப் ஆகுது. ஸோ ஒரு ஆஃப்லைன் மேப் போட்டு வச்சுருந்தாலும் ஓரளவுக்கு நல்லது தான். அட் லாஸ்ட் நம்ம ஸ்பைசி வேலி கிட்ட நெருங்கிட்டோம். ஆக்சுவலாக ஸ்பைசி வேலி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்கள் அங்கே போய் நைட் ஸ்டே பண்ணும்போது நைட் கேம்ப் போட்டுக்கலாம். பக்கத்தில் ஃபால்ஸ் இருக்குது. நீங்கள் போகிற வழியில் அங்கங்கே வந்து ஸ்பைசி வேலியோட போர்டு இருக்கும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி போனாலே வந்து ஸ்பைசி வேலி கிட்ட போயிடலாம். நாங்கள் ஒரு வழியாக ஸ்பைசி வேலி வந்துவிட்டோம். இது அந்த ஸ்பைசி வேலி ரெசார்ட்டோட பார்க்கிங். இங்கே பார்க் பண்ணிட்டு இங்கேருந்து மேலே போகிறதே ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருக்கும். இங்கேருந்து ஒரு 300 மீட்டர் சொல்லியிருக்காங்க. இன்னும் எவ்வளோ தூரம் போனோம்னு தெரியல. இவங்க தான் நம்ம ட்ரிப்பில் கூட வந்தவங்க. கார்த்தி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. இதோ கேமராமேன், அவரும் கார்த்தி தான். அவர் தான் எங்களோட கேப்டன். வாங்க வாங்க கேப்டன், வாங்க கேப்டன். கேப்டன் பார்க்க வேற One hour later. ஆல்ரெடி 300 மீட்டர் சொன்னாங்க. இன்னும் कितना किलोमीटर भैया? 2 கிலோமீட்டர். அது 2 கிலோமீட்டர் சொல்லி கூப்பிட்டு போகிற மாதிரி என்னை எங்கேயோ கூப்பிட்டு போயிட்டு இருக்கானு இவனுங்க. அத்தா கொல்ல பார்க்குறாங்க அத்தா என்னைய. இன்னும் 1 or 2 கிலோமீட்டர் சொன்னால் வரமாட்டானுங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு போர்டு வச்சுருக்கானுங்க, ஸ்பைஸ் வேலி 100 மீட்டர்னு. ஆனால் என்ன போயிட்டே இருக்கானு, எங்கேயோ எங்கே போகிறான்னு தெரியலையே. இப்படி தான் 100 மீட்டர் சொன்னாங்க. ஆனால் அந்த 100 மீட்டர் கடக்கிறதுக்கு ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. பெரியவங்களை கூப்பிட்டு வரதுக்கு கண்டிப்பாக அட்வைசபிள் கிடையாது, ஏன்னா சுத்தமாக முடியாது. இப்படியே மேலே போயிட்டு அந்த சைட் டாப்பில் எங்கேயோ டென்ட் போட்டிருக்கேன்னு சொன்னானுங்க. அவனுக்கு என்ன டென்ட் போட்டுருக்கானு நான் போய் பார்த்தா இறக்கத்துலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா. பேசாம வாயா, பொருள் பெருசுல
அண்ணன் மாறு தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்கு நங்குன்னு ஐயம்மா ஐயா வேலை செய்யறா என்னமா வருது? எங்கயா இருக்கு? வந்துருச்சு. எங்க? அதோ தெரியுதுப்பா. இந்த இடம் பார்க்கவே வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த இடத்த சும்மா சுற்றி பார்த்துட்டு மதியம் அங்கேயே சாப்பிட்டுட்டு நைட்டு கேம்ப் ஃபயர்னு சொல்லியிருந்தோம். சரி கேம்ப் ஃபயர் நைட்டு கரெக்ட் டைமில் போட்டாங்க. அப்புறம் என்ன ஃபுல் பார்ட்டி மூடு தான். The next day. இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். எவ்வளோ சின்ன இருக்கும்னு தெரியல. சரி போய் பார்க்கவா செய்வோம் ஃபால்ஸை அப்படின்ட்டு ஃபால்ஸை நோக்கி ஒரு பயணம். இது நம்ம தங்கியிருக்க ஸ்பைசி வேலியிலேருந்து இது கொஞ்சம் கிட்ட தான் ஃபால்ஸு. ஸோ இங்கே இருக்க ஃபால்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் போயிட்டுருக்கு. ட்ரக்கிங்கு ஃபால்ஸுனாலே வந்து அட்டாப்பூச்சிட்ட கடி வாங்குறது சகஜம்தான். ஆனால் எல்லாருமே ஒரு வாட்டி கடி வாங்கிட்டோம். ஆனால் ஒரு வாட்டி கடி வாங்கினது இருந்து சின்ன இலப்பட்டா கூட ஒரு வேலை இருக்குமோ இருக்குமோ, ஒரு வேலை இருக்குமோ இருக்குமோ, ஒரு வேலை இருக்குமோ. என்னதான் பயம் இருந்தாலும் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்றத பார்த்துருவோண்டா அப்படின்ட்டு நாங்கள் போயிட்டு தான் இருந்தோம். ரெண்டு வழி இருக்கு. ஒன்று இந்த பக்கம் போகிறது, அந்த இடம் எப்படி இருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த சைடு போகிறது. இவர் தான் எங்களுக்கு கைடு. இவ்வளோ நேரமாக எங்களுக்கு வழி காமிச்சிட்டு இருந்தார். இப்போ என்னாச்சுன்னு தெரியல, அவரே கடுப்பை வரணும் அப்படின்ட்டாரு. இப்போ கைடு இல்லாமல் தான் இவ்வளோ தூரம் நாங்கள் போக போகிறோம். இல்லைங்க, அவர் தண்ணி குடிக்க வந்திருக்காரு, அது தப்பாக நினச்சிட்டோம் நாங்கள். இப்போ கைடு முன்னாடி போகிறாரு, அவர் தொடர்ந்து தான் நாங்களும் போகிறோம். நாங்கள் யாரும் இதை வளர்க்கல, யாரும் கூப்பிடல. ஆனால் அதுவே வழி காமிச்சிட்டு இருக்கு எங்கே போகணும் எப்படி போகணுன்றது. அவரோட பேர் சீடு தானடா? சீரு. சின்சான் ஃபேன்ஸ் மன்னிக்கவும், பேர் தப்பா சொல்லியிருந்தா. போகிறதுக்கு சூப்பராக இருக்குது. தண்ணி போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸ் நாங்கள் மட்டும் தான் இருக்கோம், வேறு யாருமே கிடையாது. அது எங்களை நம்பி ஓடிட்டு இருக்கா இல்லை அதை நம்பி நாங்கள் ஓடிட்டு இருக்கோமான்னு தெரில. வழி காமிச்சு வேகமாக வீட்டு கிளம்பிட்டாரு. எதுனால இப்போ இவர் எங்கள் வழி காமி தான் வந்துருக்காரு. நன்றி. இது ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸ் தான். இந்த ஸ்பைசி வேலி யார் தராங்களோ அவங்க மட்டும் இதை ஆக்சஸ் பண்ணுவாங்க. இது அவங்களுடைய ஃபால்ஸ் தான். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஆஃபீஸ் டீம்மேட்ஸோட வந்தாலும் சரி, இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு சிறப்பான இடம் தான் இது. இந்த ஃபால்ஸ் ரொம்ப ஷாலோவாக தான் தெரியுது, பட் உள்ளே அந்த இடத்துல டீப்பாக இருக்குமான்னு தெரியல. தண்ணி உண்மையிலே சமைச்சில்லுன்னு இருக்கு. உடம்பு கொஞ்சம் உள்ள வச்சா என்ன ஆகும்? உரைச்சி வரகா போக வேண்டியதான். வெளியே நின்று ரொம்ப பதமா ஜாக்கிரதையா குளிக்கணும். அப்பப்பா ஃபால்ஸ்லேருந்து வந்தாச்சு. இப்போ முதல் வேலையை சாப்பிட தான் போகிறோம். காலைல சாப்பிட்டு அப்புறம் உள்ள ரூம் எப்படி இருக்குது, ரூம் ரெண்ட்டு, ஃபஸ்ட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்றலாம் போய் பார்த்துடலாம் வாங்க.
காலை லஞ்ச் வந்து இட்லி, காலையில் லஞ்சில் பிரேக்ஃபாஸ்ட். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லியும் பொங்கலும் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கு பார்ப்போம். சாப்பாடு செம்மையாக இருக்குது. காம்ப்ளிமெண்ட்ரி சாப்பாடு அப்படின்னாலே கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இல்லை, இட்லி பொங்கல் கொடுத்தாலுமே வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அனுகப்புறம் இருந்துச்சு. சாப்பிட்டு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு மற்றபடி நல்லா இருக்கு. சொல்ல மாட்டாங்க கூச்சமா. சொல்கிறேன் நல்லா இருந்தது. இட்லி சாம்பார் காம்பினேஷன் சூப்பர், சட்னியும் அதே மாதிரி நல்லா இருந்துச்சு. நான் பொங்கல் ட்ரை பண்ணேன். காலை சாப்பாடு முடிச்சாச்சு. இப்போ ஃப்ரெண்ட்லாம் எப்படி இருக்குன்றத சும்மா ரிவ்யூ போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக நேற்றே நாங்கள் வந்தாச்சு. நேற்றே வந்து தங்கிட்டு மதிய சாப்பாடு சாப்பிட்டோம். மதிய சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் குழம்பும் சாப்பாடு போட்டுருந்தாங்க, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லாக கேம்ப் இருக்குது. நெக்ஸ்ட் டே நான் வந்து எப்படி இருக்குன்றத நாங்கள் டேல வந்து கேம்ப் எப்படி இருக்குது, மற்ற எப்படி இருக்குன்றத செக் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக கேம்ப் தான் நாங்கள் புக் பண்ணோம். மழையாக இருக்கும் அப்படின்றதுனால கேம்ப் கொஞ்சம் கஷ்டம், ரூம் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. சரி, அதனால் இன்னைக்கு காலையில் போய் நாங்களே கேம்ப் பார்க்க போகிறோம். நாங்கள் கேம்ப் எடுத்து பார்க்கலாம். கேம்ப் போயிட்டு இந்த காட்டேஜ் என்ன ப்ரைஸ் சொன்னாங்க? காட்டேஜ் வந்து இது 2000 per head சொன்னாங்க. சேம் அதே ஃபெசிலிட்டிஸு, பட் ப்ரைஸ் மட்டும் இது வந்து 2000 per head. ஸோ நீங்கள் பார்க்குற இந்த காட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 7 people தங்குற மாதிரி இருக்குது. இதுவா? இது அதே தனியாக ஒன்று இருக்குது. அது கிடையாது. இங்கே அது வந்து அவங்க உள்ள இருக்கவங்க ஸ்டே பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறவங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டேஜ் வந்து கப்புள்ஸ் காட்டேஜ்னாங்க. பட் ப்ரைஸ் அண்ட் ஆல் சேம், பர் ஹெட் கவுண்ட் தான் ப்ரைஸ் சொல்கிறாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ் அவங்க ஸ்டே பண்ணுறாங்க காட்டேஜ்னாங்க. 2 பேர் தான் தங்க முடியும். அதுக்கு பக்கத்தில் இன்னொன்று இருக்குது. அது வந்து பெரிய காட்டேஜ் தான், 7 பேர் தங்குறது. இதோ 7 பேர் தங்க காட்டேஜ் நாங்கள் போய் தங்கணும். அதை தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஒரே இடத்துல ரூமில் இருந்து ஒரு ரூம் எப்படி இருக்கும், நம்ம வீட்டில் அதே ரூமில் இருப்போம், ரெசார்ட்டில் அதே ரூமில் இருப்போம். அது இல்லாமல் சேஞ்சுக்காக வராமல் இருந்தால் இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வந்து டென்ட் போட்டிருந்தா ஒரு 1 day சில் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக போகிறதுக்கு சூப்பர் இடம். இந்த பிளேஸ் உண்மையாலேயே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் மெட்ராஸ் டீ கடையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குரு.